அனைவருக்கும் வணக்கம். இன்றைக்கி நம்ம என்ன பண்ண போகிறோம் பார்த்தீங்கன்னா, கத்திரிக்காய் பச்சடி. கத்திரிக்காய் பச்சடி எப்படி செய்யலான்னு பார்க்கலாம். இது பிரியாணிக்கு சைட் டிஷ்ஷாக சாப்பிட்டா ரொம்ப டேஸ்ட்டாக இருக்கும். வாங்க இதை எப்படி பண்ணலான்னு பார்க்கலாம். நான் பார்த்திங்கன்னா ஒரு கடாய் எடுத்துக்கிறேன். அதில் பார்த்திங்கன்னா 1 டேபிள் ஸ்பூன் வெள்ளை எள்ளை ஆட் பண்ணிக்கிறேன். அது நல்லா நம்ம இந்த ஹீட்டில் நல்லா வறுக்க போகிறோம். நல்லா கோல்டன் கலரில் வர வரைக்கும் நம்ம வறுத்துக்கலாம். இப்போ கலர் சேஞ்ச் ஆகிடுச்சு. இதை அப்படியே நம்ம ஒரு பாத்திரத்தில் மாற்றிக்கலாம். இப்போ அதே கடாயில் நான் பார்த்திங்கன்னா 2 டேபிள் ஸ்பூன் எண்ணெய் விட்டுக்கிறேன். 1 டேபிள் ஸ்பூன் வெந்தயத்தை ஆட் பண்ணிக்கலாம். கொஞ்சமாக கருவேப்பிலை ஆட் பண்ணிக்கலாம். இது நல்லா எண்ணெயில் பொரிஞ்சதுக்கப்புறம் ஒரு வெங்காயத்தை கட் பண்ணி வச்சுருக்கோம், அதையும் ஆட் பண்ணிக்கலாம். இது எண்ணெயில் நல்லா வதக்கிக்கலாம். இப்போ வெங்காயம் நல்லா வதங்கிருச்சு. நான் ஒரு தக்காளி இருக்குது, அதை ஆட் பண்ணிக்கிறேன். அதையும் நல்லா இந்த மாதிரி வதக்கிக்கலாம். இப்போது நான் பார்த்திங்கன்னா உப்பு ஆட் பண்ணிக்கிறேன். இப்போ தக்காளி நல்லா வதங்கினதுக்கப்புறம் நான் கத்திரிக்காய் ஆட் பண்ணிட்டேன். இப்போ பார்த்திங்கன்னா 1 டேபிள் ஸ்பூன் மஞ்சள்தூள் ஆட் பண்ணியிருக்கேன், 1 டேபிள் ஸ்பூன் மிளகாத்தூள் ஆட் பண்ணியிருக்கேன். இதெல்லாம் சேர்த்து நல்லா மிக்ஸ் பண்ணிக்கோங்க. இந்த மாதிரி நல்லா மிக்ஸ் பண்ணதுக்கப்புறம் நான் பார்த்திங்கன்னா 1 டேபிள் ஸ்பூன் தனியாத்தூள் ஆட் பண்ணிக்கிறேன். அதையும் சேர்த்து நல்லா மிக்ஸ் பண்ணிக்கலாம். இப்போ பார்த்திங்கன்னா நான் 2 டேபிள் ஸ்பூன் எண்ணெய் ஆட் பண்ணிக்கிறேன். போட்டு நல்லா மிக்ஸ் பண்ணிக்கோங்க. இப்போ கொஞ்சமாக கருவேப்பிலை ஆட் பண்ணிக்கலாம். இப்போது நான் பார்த்தீங்கன்னா தண்ணி ஆட் பண்ணுறேன். 1 கிளாஸ் அளவு நான் தண்ணி ஆட் பண்ணுறேன். இந்த தண்ணியிலே நல்லா கொதித்து அந்த கத்திரிக்காய் நல்லா வெந்துடட்டும். இப்போ ஒரு மிக்ஸி ஜார் எடுத்துக்கோங்க. நம்ம வறுத்து வச்சுருக்கோம் அந்த எள்ளை நம்ம மிக்சியில் போட்டுக்கலாம். அதில் பார்த்திங்கன்னா 1 டேபிள் ஸ்பூன் நம்ம வேர்க்கடலை ஆட் பண்ணிக்கலாம். இது மிக்சியில் போட்டு அரைச்சி இந்த மாதிரி வச்சுக்கோங்க கொரன்னு. கொஞ்சமாக புளியை இந்த மாதிரி ஊற போட்டு கரைச்சி வச்சுக்கோங்க. இப்போ கத்திரிக்காய் நல்லா வெந்து கொதிச்சிருச்சு. இப்போ பார்த்திங்கன்னா நம்ம வந்து புளி ஆட் பண்ணிக்கலாம். அதை போட்டு நல்லா மிக்ஸ் பண்ணிக்கோங்க. இப்போ பார்த்தீங்கன்னா நம்ம அரைச்சி வச்சுருக்கிற அந்த எள்ளையும் ஆட் பண்ணிக்கலாம். இதை ஆட் பண்ணி நல்லா மிக்ஸ் பண்ணிக்கோங்க. நல்லா இந்த மாதிரி கொதித்து வந்ததுக்கப்புறம் 1 டேபிள் ஸ்பூன் நான் வந்து தயிர் ஆட் பண்ணிக்கிறேன். இப்போ போட்டு நல்லா மிக்ஸ் பண்ணிக்கோங்க. இந்த மாதிரி நல்லா மிக்ஸ் பண்ணிக்கோங்க. இந்த மாதிரி நல்லா கொதித்து வந்ததுக்கப்புறம் நான் பார்த்திங்கன்னா கொத்தமல்லி ஆட் பண்ணிக்கிறேன். கொத்தமல்லி ஆட் பண்ணிவிட்டு ஸ்டவ் ஆஃப் பண்ணிக்கலாம். அவ்வளோதான், கத்திரிக்காய் பச்சடி ரெடி ஆயிடுச்சு. என்னோடய வீடியோ பிடிச்சிருந்துச்சுன்னா லைக் பண்ணுங்கள், ஷேர் பண்ணுங்கள், சப்ஸ்கிரைப்